ஹலோ பசங்களா, 2025 நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டும் வந்துருச்சு, கவுன்சிலிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் மார்க்கு உங்கள் ரேங்க் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. ஸோ எப்படி பெஸ்ட்டு மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இது உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது 2025 நீட் எக்ஸாமினுடைய டாப்பர்ஸு ஃப்ரம் Xylem லேர்னிங். ஸோ 615 அப்படிங்கிறது டாப் ஸ்கோரு ராணா அப்லா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலாக சீட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 85% ஸ்டேட் கோட்டா, அப்புறம் 15% ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் சீட்டு பொறுத்த வரைக்கும். இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net அப்படிங்கிறது ஸ்டேட் கோட்டாக்கானது, ஆல் இண்டியா கோட்டாக்கானது mcc.nic.in. கீ டேட்ஸ் பாருங்கள், ஜூலை 30லேருந்து ஆகஸ்ட் 4க்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சீட் அலாட் பண்ணுறது ஆகஸ்ட் 6, ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ் ஆகஸ்ட் 11க்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். அப்போது கவுன்சிலிங் முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் என்ன, உங்கள் ரேங்க்கும் ஸ்கோரையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும், கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், நேட்டிவிட்டி டொமிசைல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஃபீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் காலேஜ்னால் 13K per year. அப்போது ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா சொல்லுவோம், அதுனா 4 to 12 lakh per year. அப்போது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20 to 25 to 30 lakhs per year ஃபீஸு, சரிங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராங் காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே பில்டு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஆஸ்பிரேஷனல் காலேஜ், ஐ கேன் சே உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சை விட அதிக கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுங்க. ரியலிஸ்டிக் சாய்ஸஸ், அதாவது உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ் என்னென்ன அந்த லிஸ்ட் எடுங்க. சேஃப் ஆப்ஷன், உங்கள் கட் ஆஃப்க்கும் கீழே உள்ள காலேஜஸை 1-2 நீங்கள் ஒரு 4-5 சூஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, காரணம் உங்கள் கட் ஆஃபில் ஒரு 4 காலேஜ் கிடைக்கும்னு அந்த 4 மட்டும் போட்டுட்டு இருப்பீங்க. ஏதோ ஒன்று நடந்து அந்த 4மே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் அவங்க கட் ஆஃப்க்கு கீழே பிலோவில் இருக்கக்கூடிய ஒரு சில காலேஜையும் சேஃப்டிக்கு போட்டு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ கவர்மெண்ட்டு காலேஜில் 92.5 ரிசர்வேஷனில் சேர்றதுக்கு இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் எவ்வளோனா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இதை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் ரேஞ்ச் இது தான். ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் சேஃபு. அப்போது இது ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜ் 22 இருக்குல்ல, அந்த காலேஜில் 92.5% அந்த கோட்டாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் இது தான். இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்கன்னா யூ ஆர் சேஃபு. அதே மாதிரி 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 92.5 கட் ஆஃப் 92.5% அந்த கோட்டாவில் வரக்கூடிய கட் ஆஃப் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? ஃபைனலாக 7.5 ரிசர்வேஷன் பிரகாரம் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் ஒரே கட் ஆஃப் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் சேர்ந்தாலும் ப்ரைவேட்டில் சேர்ந்தாலும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, கவர்மெண்ட் கட்டிடும். ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு எல்லாமே. அதனால் தனித்தனியாக கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப், ப்ரைவேட் காலேஜ் கட் ஆஃப்னு பார்க்க தேவையில்லை. ஸோ இதுதான் 7.5 கோட்டா இருக்கீங்கன்னா இதுதான் உங்களுக்கான கட் ஆஃப். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு சேஃப். இதுதான் லீஸ்ட் மார்க்கு. இந்த மார்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ உங்கள் ஒரு சில காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், பாண்டு எதுவும் இருக்குதான்னு செக் பண்ணணும். ஓகே, அப்புறம் வில்லேஜில் எதுவும் சர்வீஸ் பண்ண சொல்கிறாங்களான்னு செக் பண்ணணும். அதோடைய டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குது, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப ஓல்டு காலேஜ்னால் பெஸ்ட்டாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சுருக்கிறாங்களா. கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஹிடன் ஃபீஸ் எதுவும் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணணும். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ மேக்ஸிமம் சாய்ஸை யூஸ் பண்ணுங்கள். சாய்ஸு நிறையா யூஸ் பண்ணால் பெனால்ட்டிலாம் கிடையாது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ரிஃபரன்ஸின் படி ஆர்டர் படுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், நெக்ஸ்ட்டு அடுத்து பிடிச்ச காலேஜ், அடுத்து பிடிச்ச காலேஜ் அடுத்தது, நெக்ஸ்ட்டு பிடிச்ச காலேஜ் அடுத்தது, சரிங்களா? ஸோ கட் ஆஃப் பிரகாரம் போட வேணால் உங்களுக்கு பிடிச்சது பிரகாரமே போடலாம், சரியா? ஸோ லோயர் ஆப்ஷன்ஸை விட்டுறக்கூடாது. எதுக்கோ பேக்கப்புக்கு உங்கள் கட் ஆஃப்க்கு கீழே கிடைக்கக்கூடிய காலேஜையும் போட்டுக்கணும். டெட்லைனுக்கு முன்னாடி லாக் பண்ணிடுங்க. ஒரு 520 மார்க் எடுக்கிறவங்களுக்கு பிஎஸ்டி எஸ்ஆர்எம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். நான் அக்ராஸ் த கேட்டகரி சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் அவங்க ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மற்ற டாப்பர்ஸு பிஎஸ்டி எஸ்ஆர்எம்மை ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி 520 எடுத்தவங்களுக்கு கூட பிஎஸ்டி எஸ்ஆர்எம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் எப்போயுமே ஆஸ்பிரேஷன் லிஸ்ட்டு, ரியலிஸ்டிக் லிஸ்ட்டு, சேஃப் லிஸ்ட்டுன்னு வைக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்குமோ அதை ஃபஸ்ட்டு போடுங்க.
அது வந்து உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, இது கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த் அப்படின்றத போடணும். சரியா? சீட் அலாட்மெண்ட்டு அடுத்து நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அலாட்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கணும், காலேஜுக்கு போகணும். டியூஷன் ஃபீஸு வெப்சைட்டில் இருக்கிற லீகல் டியூஷன் ஃபீஸ் மட்டும் போடுங்க. எதுவும் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணிடுங்க உடனே. ஒரு வேளை மாப்பப் ரவுண்ட்லாம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சரியா? மேபி மாப்பப் ரவுண்டில் உங்களுக்கு கிடைச்ச காலேஜை விட டாப் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்? ஸோ ரொம்ப கம்மி சாய்ஸ் போடாதீங்க தயவு செஞ்சு. பட்ஜெட்டை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களால் கட்ட முடியாத ஃபீஸ் கட்ட முடியாத காலேஜை சாய்ஸஸில் போடாதீங்க. ரைட்? கேட்டகரி ரேங்க்கை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. டெட்லைன்ஸ் எதுவும் விட்றாதீங்க. மற்றவங்க சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ரிஃபரன்ஸில் போடுங்க. சிலருக்கு எம்எம்சி பிடிக்கும், சிலருக்கு திருச்சி காலேஜ் பிடிக்கும். ரைட்டா? ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னா கமெண்ட்டில் கவுன்சிலிங்னு போடுங்க. அடிஷ்னல் கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நாங்களே வந்து எங்கள் டீமோட உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ உங்களுடைய நீங்கள் மேபி உங்களுக்கு தெரிஞ்ச தம்பி தங்கச்சி யாரும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கரண்ட்டாக 12th படிப்பாங்க இல்லையா? ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் 5:30 to 8:30 நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டருக்கு வராங்கன்னா அவங்க நீட்டு அல்லது ஜேஇ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான பேட்சுக்கு பேர் தளபதி ப்ரோ. ஒரு வாரத்தில் பாருங்கள் 2 ஸ்டடி ஹாலிடே இருக்கும், வெனஸ்டேவும் சாட்டர்டேவும். மிச்ச நாள் மட்டும்தான் கிளாஸு. நீட்டுனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி 4 சப்ஜெக்ட்டு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு 2 மணி நேரம், பாட்னி ஜுவாலஜினா 1 மணி நேரம். ஜேஇ பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் டைமிங் தான், 1.5 மணி நேரம் தான். ஸோ இதுதான் பிளானு. ஸோ 12 மணி நேரம் கிளாஸு ப்ளஸ் ஒரு வாரத்தில் அந்த கண்டென்ட் ஃபுல்லாக, வாரத்தோட கண்டென்ட் ஃபுல்லாக வச்சு ஒரு வீக்லி டெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸு கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக வந்து டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பிடிச்சிருந்தா நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ரிப்பீட்டர் பேட்சுக்கு பேர் மாறா பேட்ச்சு. ஸோ இதில் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னதுன்னா ஹைப்ரிட் மெத்தடு. ஒரு நாள் ஒரு கண்டென்ட்டை நம்மளோட ரெக்கார்டட் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு வருவீங்க. அடுத்த நாள் அந்த கண்டென்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆஃப்லைனில் திருப்பி அதே கிளாஸை கவனிப்பீங்க. ஸோ ஒரு கான்டென்ட்டை 2 வாட்டி படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அப்போது ரெகுலராக டெஸ்ட் நடக்கும். கிராஷ் கோர்ஸு, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்துடும். இந்த தளபதி ப்ரோலையும் அது எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ யூ கேன் கம் டு அவர் சென்டர் அண்ட் அட்டெண்ட் த ஃப்ரீ டெமோ கிளாஸு. அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் தான் இது. +2 பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் தளபதி பேட்ச்சு. இதில் +2 சிலபஸை நாங்கள் லைவாக டீச் பண்ணி கொடுப்போம். +1 சிலபஸ்க்கு ஒரு சைமல்டேனியஸ் ரிவிஷன் மாதிரி கொடுப்போம். இது இல்லாமல் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டு வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. கொஷின் டிஸ்கஷன் செஷன் இருக்குது. உங்களுக்குன்னு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். ஆப்பில் ஏஐ ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர்லாம் இருக்குது. ப்ரைஸு 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? ஆன்லைன் நீட் ரிப்பீட்டர் கோர்ஸுக்கு பேர் வெற்றி பேட்ச்சு. இதில் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். என்ன அப்படின்னா +1 அண்ட் +2 2 சிலபஸையும் லைவாக வந்து டீச் பண்ணி கொடுப்போம். ஓகே? மித்தபடி மிச்ச எல்லா ஃபீச்சர்ஸும் ஆஸ் யூஷுவல் தளபதி பேட்சில் இருக்க மாதிரி தான். தளபதி பேட்ச் அண்ட் வெற்றி பேட்ச் ரெண்டுத்துக்கும் கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ. சரிங்களா? ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் நீட் எழுத போகிறீங்க. ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த கோர்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட்? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கவுன்சிலிங் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கோர்ஸ் ரிலேட்டடாக ஃபர்தராக எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். 8129000700. ஜைலம் ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலின்னு போட்டாலே மேப்பில் லொக்கேஷன் வந்துடும். ஸோ கேம்பஸ்க்கு வாங்க, ஃப்ரீயாக டெமோ கிளாஸை பாருங்கள், டவுட்ஸை கேளுங்க, ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை பேசுங்க, பொறுமையாக நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you.